இந்தியாவுடன் போரிடும் வலிமையை இழந்துவிட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதம் என்ற மறைமுக போரில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு செவ்வாயன்று சென்றார். லே மாவட்டத்தில் உள்ள எல்லையில் ராணுவ வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அங்கு நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேசுகையில், இந்தியாவுக்கு எதிராக போரில் ஈடுபடும் வலிமையை பாகிஸ்தான் இழந்துவிட்டதாகவும் அதன் காரணமாகவே பயங்கரவாதம் மூலம் மறைமுகமாக போரில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். போரை காட்டிலும் பயங்கரவாத செயல்களாலேயே இந்திய ராணுவ வீரர்கள் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்பதாகவும் குறிப்பிட்ட மோடி, சர்வதேச அளவில் சவாலான பிரச்சினையாக உள்ள பயங்கரவாதத்தை எதிர்த்து மனிதநேய சக்திகள் ஒன்றுபட்டு போரிட முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். பல்வேறு முரணான சூழல்களுக்கு மத்தியிலும் சோர்வுறாமல் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களின் மன உறுதியை பாராட்டிய மோடி, ஒட்டுமொத்த நாடும் வீரர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறினார். அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் இந்திய ராணுவத்தை வலிமையானதாக உருவாக்க தன் தலைமையிலான அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறிய மோடி, ஆயுத தளவாட உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு கொள்ளச் செய்வதிலும் தான் உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாநில கவர்னர் என் வோரா, முதல்வர் உமர் அப்துல்லா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுஹாக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். லே மற்றும் லடாக் போன்ற எல்லைப் பகுதிகளுக்கு பிரதமர் மோடி செல்வது இதுவே முதல் முறை.